இனிய காலை வணக்கங்கள். காலைன்னா மதியமே ஆயிப்போச்சு. தமிழ் உறவுகளே, நான் தொடர்ந்து பதிவில் ஊமை கதைகள் அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப்பில் கதைகள் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காகவும் என் மகிழ்ச்சிக்காகவும் தான் சார். வாழ்க்கைங்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு வரம். அதுவும் மனித வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய வரம், ஒரு காட் கிஃப்ட். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம், ரசிப்போம், சுகந்தமாக அனுபவிப்போம். அதுக்காகத்தான் இறைவன் நமக்கு, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை, வாய்ப்பு, இந்த வாழ்க்கை. சரி, ஒரு கதை சொல்லுவோமா? உங்களுக்கு பிடிக்கும்ல? ஒரு நகரம், ஒரு பெரிய நகரம் இருக்கு. அங்கே எல்லா வசதிகளும் இருக்கு. பள்ளிக்கூடம் இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு, தொடக்கப்பள்ளி இருக்கு, ஆரம்ப பள்ளி இருக்கு, பெரிய மருத்துவமனை இருக்கு, எல்லாம் இருக்கு. இவர் இருக்கிறது நகரமும் கிடையாது, கிராமமும் கிடையாது. இவருடைய பேர் செல்வராஜ்னு பேர். யாரும் அவர் பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஐயா 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 ஐயான்னு கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐயாவுக்கு ஒரு மனைவி, 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 6 பேரன் பேத்திகள். வசதிக்கும் குறையில்லை. நல்ல நீச்சல் இருக்கு, ரைஸ் மில் இருக்கு, குடும்ப பொறுப்புகளை பார்த்துக்கிறான். சின்ன பையன் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறது, அண்ணிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் அந்த பையன் கேர்டேக் பண்ணிக்கிறான். ஆக இவர் ஐயா முழுமையாக ஒரு சமூக நல தொண்டாற்றார். இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் ஐயா. நாம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல், நம்ம கிராமம் பெரிய கிராமம். நம்ம கிராமத்தை சுற்றி ஏறக்குறைய ஒரு 20 கிராமங்கள் இருக்கு. இந்த கிராமங்களுக்கு நாம் ஏதாவது பண்ணணுன்ட்டு ஒரு முடிவு யோசிக்கிறார், தொடர்ந்து யோசிக்கிறார். அவர் தினமும் ஒரு பழக்கம் உண்டு. அங்கே செவ்வந்தி பூ பூக்கும். அது கொஞ்சம் கலர் கலராக பூ பூக்கக்கூடிய ஒரு செடியை வாங்கி வச்சு, அது மேலே முழு கவனம் வச்சு அதில் பூக்கக்கூடிய அந்த பூக்களை தினமும் இறைவனுக்கு அவர் வச்சு தினமும் கும்பிடுவார், ப்ரே பண்ணுவார். அப்படி ஒரு மகிழ்ச்சியான அந்த மனிதர். அவர் வேண்டது என்னன்னா, நான் இந்த உயிர் இந்த என் உடலை விட்டு போகிறதுக்குள்ளார இந்த ஒரு கிராமத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி, ஒரு நடுநிலை பள்ளி, ஒரு உயர்நிலை பள்ளி கட்டாயம் வச்சிடணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு என்ன தேவை? அரசாங்கத்தை அணுகிறாரு, பேசுகிறாரு, அங்கே கிடைக்கக்கூடிய அனுமதிகள்லாம் வாங்குறாரு. பொருளுதவி, நிறைய செல்வந்தர்கள் இவருக்கு நல்ல பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்களோடலாம் பேசுகிறாரு, அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பணம் வாங்குறாரு. பள்ளிக்கான இடங்கள் தேர்ந்தெடுக்கிறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சாதாரண பள்ளி, ஆரம்ப பள்ளி, அதுக்கப்புறம் நடுநிலை பள்ளி, ஒரு உயர்நிலை பள்ளின்னு +2 வரைக்கும் பள்ளிகள் இலவசமாக, முழுமையான இலவசம். எந்த விதமான காசும் கிடையாது. குழந்தைகளுக்கு காலை சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு இலவசம், படிப்பும் இலவசம். இதான் அவருடைய குறிக்கோள். அதுக்காக கடுமையாக பாடுபட்டு சற்றேறக்குறைய 2 வருஷம் அவர் உழைச்சி இந்த பள்ளிகளை உருவாக்குறார், இடங்களை தேர்வு செய்கிறாரு. அதுக்கான சரியான ஒரு கமிட்டி, ஒரு ஒருங்கிணைப்பாளர்களை உருவாக்குறாரு. அவங்கள வச்சு சூப்பராக ஒரு பிரமாதமாக ஒரு கமிட்டியை உருவாக்கி அவங்க மூலமாக இந்த 3 பள்ளிகளை உருவாக்குறார். அப்போ போகும்போது, ஒரு நகரத்தில் போகும்போது, ஒரு செல்வந்தர் பணத்தையும் கொடுத்து அவர் கேட்குறார், ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், பள்ளிகள்லாம் வைக்கிறீங்க, மருத்துவமனைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. மருத்துவமனைன்னா அதுக்கு டாக்டர் தான் வேணுமே, அதுக்கெல்லாம் அதெல்லாம் கவலையப்படாதீங்க.
என் பொண்ணு படிச்சுட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு சும்மா தான் இருக்கா. அவள் சமூகம் செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கா. அதனால் அவள் டாக்டராக உங்கள் ஆஸ்பத்திரியில் அவள் பணியாற்றுவாள். நீங்கள் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி இருக்கட்டுமே, 2 ஸ்டாஃப் நர்ஸு, தேவையான மருந்துகள் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவருக்கு மகிழ்ச்சியில் உச்சத்துக்கு போயிட்டார். அன்றைக்கி அந்த பூவை பறிச்சுட்டு வந்து அந்த சுவாமிகிட்ட வச்சு வணங்கி, இந்த ப்ரேயரும் எனக்கு சரியாக வரணும், இது என்னோடய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சரி பண்ணி கொடுங்க சுவாமி, நான் உங்களை விட்ட யார்கிட்ட கேட்பேங்கிறார். மருத்துவமனையும் ஆரம்பியான எல்லா வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சிட்டு, அவர் என்ன கனவோ அவரோட ஆசை என்னவோ அது நடக்குது. தினமும் பூ பறிக்கிறது, சுவாமிகிட்ட வைக்கிறது, வணங்குறது, அவருடைய சமூக தொண்டை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏறக்குறைய 2-3 வருடங்களுக்கு அப்புறம் 3 பள்ளிகள் இயங்க ஆரம்பிக்குது, ஒரு மருத்துவமனை இயங்க ஆரம்பிக்குது. ஐயா மருத்துவமனைனே பேர் அதுக்கு. இந்த 3 பள்ளிகள் எல்லாம் அருமையாக இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க. கல்வி கொடுக்கறது ரொம்ப பெருசு இல்லையா? செல்வத்தை கொடுத்தா கூட கொஞ்சம் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கல்வி அப்படி இல்லையே. ஒரு மனிதனை முழு மனிதனாக உருவாக்குறதுக்கு, அவனை பெரிய ஒரு ஆளாக்குறதுக்கு அந்த கல்வி உதவியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அவருக்கு தெரியுது. கல்வியை கொடுக்குறாரு. கல்வியை கொடுத்து அப்படியே இப்போ 2 வருஷம் 3 வருஷம் போகுது. ஐயாவுக்கு ஏக மகிழ்ச்சி. இந்த பள்ளிக்கூடத்துலேயே அவருடைய நேரங்களை கழிக்கிறார். அவர் விவசாயி, கிராமத்துக்கு போவார், நிலங்களை பார்ப்பார், காலையில் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுவார், அப்படியே மருத்துவமனைக்கு போவார். இந்த மருத்துவரும் பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க எந்த பணமும் வாங்காமல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி இலவச மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கடவுளுடைய கிருபை பாருங்கள். கடவுள் எதுலேயும் நேராக வரதில்லை, மனிதர்கள் மூலமாக தான் ஏதாவது செய்கிறாங்க. ஒன்று ஐயா, இன்னொன்று அந்த டாக்டரு, வாத்தியாருங்க, இந்த பிள்ளைங்க, வரக்கூடிய நோயாளிங்க எல்லாரும் பயன்பெறாங்க. அந்த கிராமம் ஐயாவோட முயற்சியினால் பெரிய பேராகி போகுது. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன தெரியல, அவருக்கு 67-68 வயசாச்சு. நல்ல உணவுலேயும் கட்டுப்பாடு, காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார், யோகா கொஞ்சம் பண்ணுவார், நல்லா தான் இருந்தார். திடீர்னு ஏதோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டலில் கவனிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. குணமாகி வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்த 2வது நாள் அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் பார்க்குறாரு. அது இன்னும் அவருக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. அப்புறம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் நல்லா ஆகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு எல்லாம் அந்த ஊர் ஜனங்களே எல்லாம் மாற்றி அவரை பார்க்குறாங்க. அவருக்கும் சந்தோஷம். ஒரு நாள் அப்போ கூட அந்த சூழ்நிலை கூட வீட்டுக்கு வந்த உடனே அந்த பூவை பறித்து கொண்டு போய் சுவாமிக்கு வச்சு வணங்குவார். இந்த பெரிய பையன் மேலே அவருக்கு ஒரு அலாதி தெரியும். ஏன்னா அவங்க தாத்தா மாதிரியே, இவங்க அப்பா மாதிரியே இருப்பான் பையன். ரொம்ப பிடிச்சமான பையனும் கூட. அப்படி இருக்கும்போது இப்படி வாழ்கிற காலத்தில் என்னமோ தெரியல, ஒரு நாள் படுக்கிறாரு, தூங்க போகிறாரு, எந்திரிக்கலை, காலையில் இறந்துடுறார். இந்த இழப்பு பெரும் இழப்பு. இவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அந்த கிராமத்துக்கே இழப்பு. ஏறக்குறைய 1 வார காலம் அந்த துக்கத்தை அவங்க அனுஷ்டிக்கிறாங்க. எல்லா மக்களும் அலறாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டார் அவர். அப்படியே போய் காலங்கள் போயிடுச்சு. ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து பார்த்தா இவர் பூ பறித்து வைப்பார் இல்லையா, அந்த செடியும் வாடி போச்சு. இந்த பையனுக்கு ஆச்சரியம், அப்பா மறைஞ்சிட்டாரு, செடி ஏன் வாடிச்சின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். அதை அப்பாவோட நண்பர்கிட்ட சொல்கிறான். அப்பா இறந்துட்டாரு, அது உங்களுக்கு தெரியும், செடியும் அவர் ஆசையாக வளர்த்த செடியும் வாடி போச்சு, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு அப்படிங்கிற.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீ செடிகிட்ட போய் பேசு, அது கேட்கும். அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. அது பதில் பேசாது, ஆனா கேட்கும், பூக்கும் அப்படின்றார். அப்படி போய் உட்காந்து செடிக்கிட்ட, அப்பா எங்கள் அப்பா இருந்த போது உங்ககிட்ட பூ பறித்து தினமும் ப்ரேயரில் வைப்பார். எங்கள் அப்பா போயிட்டாரு, நீ வாடி போயிட்ட, எனக்கு மனசு கேட்கல, எனக்கு வலிக்குது. எங்கள் அப்பா இருந்த போது எப்படி இருந்தியோ அப்படியே நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு பூவை கொடு, நீ மலர்ச்சியை காட்டுன்றான். ஒரு வாரத்தில் அந்த பூ, அந்த செடி மலர்ந்து போதும். அது எப்படி மாற்றம், இயற்கையோட மாற்றமா அல்லது அந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமா, இறைவனுடைய அருளா தெரியாது. நடக்குது. நடந்து முடிஞ்ச பின்னாடி பூ பூக்குது. அந்த பையன் அந்த பூ பறிச்சு கொண்டு போய் அவங்க அப்பாவோட படத்துக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறான். உறவுகளே, தாவரங்களுக்கும் உயிர் உண்டு. மரங்களை காப்போம், நிறைய மரங்களை நடுவோம். மழை வரும். மழை வந்தால் விவசாயிகள் நலம் பெறுவார்கள். சந்தோஷமா இருக்கும் நாடு நம் நாடு. விவசாய நாடு இல்லையா? நீங்களும் மகிழ்ச்சியா இருங்கள், நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். உலகம் மகிழ்ச்சியா இருக்கும். உய்வுற வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.